புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக இலங்கையிலிருந்து சவுதி அரேபியாவை நோக்கி பயணிக்கின்ற முதல் ஹஜ் குழுவை வழியனுப்பும் நிகழ்வு இன்று அதிகாலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் சவுதி அரேபியாவின் தூதுவர் காலித் பின் ஹமுத் அல் ஹதானி கலந்து கொண்டு ஹாஜிகளை வழி அனுப்பி வைத்தார். இதன்போது கருத்து தெரிவித்த சவுதி அரேபியாவின் தூதுவர் காலித் பின் ஹமுத் அல் ஹதானி, அனைத்து உலக முஸ்லிம்களாலும் போற்றி விரும்பப்படுகின்ற இஸ்லாத்தின் 5வது முக்கிய கடமையான ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக பயணிக்கும் ஹாஜிகளை வழியனுப்பும் நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹஜ் யாத்ரீகர்கள் சவுதிக்குள் வந்ததிலிருந்து தத்தமது நாட்டுக்கு திரும்பும் வரை அனுபவிக்கின்ற நலன், பாதுகாப்பு மற்றும் வசதிகளை உறுதிப்படுத்துவதற்கு நாட்டின் அனைத்து வளங்களையும் சவுதி அரசாங்கம் பயன்படுத்துகிறது. இந்த ஆண்டு ஹஜ் கடமைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சவுதி அரேபிய ராஜ்யத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களினால் முழுமையாக பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளன. யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக, அமைதியான முறையிலும் ஆன்மீக ரீதியாக நிறைவு பெறும் வகையிலும் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக சுகாதாரம், ஒழுங்கமைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு சேவைகள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. புனித ஹஜ் பயண ஏற்பாடுகள் மற்றும் ஒழுங்கமைப்புகள் சிறப்பாக நடைபெறுவதற்காக சவுதி அரேபிய ராஜ்யம் மற்றும் இலங்கையின் அதிகாரிகள் வழங்கிய பயனுள்ள ஒத்துழைப்புக்கு இதயம் கனிந்த பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். இந்த ஒத்துழைப்பு எமது இரு நாடுகளுக்கு இடையிலான உறுதியான மற்றும் நட்பான உறவுகளை பிரதிபலிப்பதாக அமைகின்றது. எனவே ஹஜ்ஜுக்காக செல்கின்ற அனைத்து யாத்ரீகர்களுக்கும் என் இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.